Hey, hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து backtracking தான் learn பண்ண போறோம். Yesterday வந்து நம்ம recursion learn பண்ணோம். Today we are going to learn backtracking. Let's wait for 1 or 2 more minutes and then we will start our session. ஸோ நேற்று ரிகர்ஷன் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிகர்ஷனுக்கு பேஸ் கேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் த ரிகர்சிவ் கால் அண்ட் பேஸ் கண்டிஷன். இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். ரிகர்ஷன் அப்படின்னா என்னது? வி ஆர் காலிங் த சேம் மெத்தட் எகைன் அண்ட் எகைன், தட்ஸ் வாட் ரிகர்ஷன். கரெக்டுங்களா? ஸோ ஐ ஹோப் yesterday's செஷன் மூலமாக we have got a very clear idea about the recursion. One second. Recursion வந்து நம்ம clear-ஆ understand பண்ணிக்கிட்டோம். If anyone has any doubts on the recursion, let me know, or else வந்து நம்ம இன்னைக்கு backtracking start பண்ணலாம். ஓகேங்களா? So for that I create a class backtracking demo. Okay, 8-1 ஆச்சு, we can start. First of all, backtracking அப்படின்னா என்ன? ஸோ backtracking அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா backtrackingங்கிறது which is an algorithm technique. ஓகே, backtracking is an algorithm technique where ஒரு possible solution இருக்கும், அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை one possible solution, அதை செக் பண்ணுங்க whether it is working or not. If it is not working, just undo the last choice and then try another possibility. That is what backtracking. Backtracking na enna, try பண்ணுங்க, அது வந்து work ஆச்சுனா it's fine. அப்படி இல்லைன்னா just undo the last changes and then வந்து again another possibility try பண்ணுங்க. That is what backtracking. Try பண்ணுங்க, if it is not working, move back. Backtracking na என்ன? அது ஒர்க் ஆகலைன்னா பின்னாடி நம்ம ரிவர்ட் பண்றோம் இல்லையா, தட் இஸ் வாட் backtracking. ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, backtracking we can say like try, check, undo, try again. Try, check, undo, try again. ஸோ ட்ரை பண்ணுங்க, whether it is working and check பண்ணுங்க. if not னா வந்து undo பண்ணிடுங்க, again வந்து வேற சொல்யூஷன் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? that is what backtracking. So real life scenarioல just imagine you are in a maze, okay, and then there is 3 paths இருக்கு, A, B, C ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பாத் ஏவை சூஸ் பண்றீங்க. அந்த பாத் ஏ வழியா போனீங்கன்னா டெட் எண்ட். ஓகேங்களா? டெட் எண்ட் அப்படின்னா, டெட் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, எகைன் வந்து டெட் எண்ட், அந்த பாத் ஏ வழியா போய் டெட் எண்ட் வந்துருச்சுன்னா நீங்க வந்து எகைன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பிஃபோர் கோயிங் டு த ஸ்டார்டிங் நீங்க என்ன பண்ணும், இங்க பாத் ஏல இருந்து யூ நீட் டு கோ பேக் டு த ஸ்டார்ட். கரெக்டா? ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு பாத்ல இருக்கீங்க. ஓகே, ஸோ C++ல DSA வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் திஸ் இஸ் டன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாவால லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் வை வி ஜாவா செஷன்ஸ் எடுத்தங்காட்டிக்கு ஹோல் DSA அண்ட் ஆல் வந்து ஜாவால போயிட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட், ஐ வில் டேக் இட் அஸ் அ ரெக்வெஸ்ட் அண்ட் ஐ வில் ட்ரை டு teach DSA in C++ in upcoming sessions. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு மேஸ்ல இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 3 ways இருக்கு, நடுவில் நீங்க சிக்கிக்கிட்டீங்க. 3 ways இருக்கு, எந்த வேல போகணுன்றது உங்களுக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு வே சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணுவீங்க, ஏல போவீங்க. ஒருவேளை அங்க ஏல வந்து டெட் எண்ட் இருந்துச்சுன்னா எகைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் பொசிஷன், நீங்க ஸ்டார்ட்டுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு கோ பேக்.
ஸோ உங்களால ஸ்ட்ரெயிட்டாவே வந்து எகெயின் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க எங்க வந்தீங்களோ அங்க வந்து பேக் போய் எகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க நெக்ஸ்ட் வேல போவீங்க. அதுவும் டெட் எண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க எகெயின் திரும்ப வந்து தென் யூ சூஸ் சி. ஸோ தென் ஒன்ஸ் தட் சி இஸ் eventually கரெக்ட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? தென் தட் சொல்யூஷன் இஸ் ஃபைன். ஸோ த திங் இஸ், நான் வந்து 3 வே இருக்கு அப்படின்னா 3ல ஒன்னொன்னா ட்ரை பண்றேன். ஒருவேளை சொல்யூஷன் வந்து எனக்கு தப்பா இருந்துச்சுன்னா ஐ வில் கோ பேக். ஓகே, யுவர் ஸோ நீங்க வந்து பின்னாடி போவீங்க அண்ட் தென் வந்து எகெயின் என்ன பண்ணுவீங்க? அடுத்த சொல்யூஷன். அந்த வேவும் இல்லைன்னா எகெயின் பின்னாடி வந்துட்டு உங்களோட எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கு போவீங்க. ஸோ தட் இஸ் வாட் பேக் ட்ராக்கிங். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுவோம், அது இல்லைன்னா கோயிங் பேக், அதுக்கப்புறம் நீங்க எகெயின் அனதர் வே ட்ரை பண்ணுவீங்க. திஸ் இஸ் வாட் பேக் ட்ராக்கிங். ஓகே, ஸோ thank you so much, your teaching is nice, so only I asked ma'am. Okay fine, thank you so much. கண்டிப்பா வந்து C++ இப்போதைக்கு ஜாவா டியூட்டோரியல்ஸ் போறங்காட்டிக்கு ஐ வாஸ் டீச்சிங் எவ்ரிதிங் இன் ஜாவா. கண்டிப்பா இந்த செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா we will start it in the Python, C++ and all. ஓகேங்களா? Okay fine, thank you so much for your kind words. ஸோ திஸ் இஸ் அ பேக் ட்ராக்கிங். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபோனோட பாஸ்வேர்டு என்டர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆர்எல்ஸ் இப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிற ஒரு ரீல்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர், கெஸ் த நம்பர். ஸோ கெஸ் த நம்பர் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்பர்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த நம்பர்ஸ் வந்து கரெக்ட்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. கரெக்ட் இல்லாத நம்பர் என்ன பண்ணுவாங்க? எகைன் வந்து அடுத்த சொல்யூஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 2 3 4ன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தவங்க வந்து 1 5 4 6 அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் கரெக்ட். அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? மிச்சம் 3க்கும் வந்து வேற சொல்யூஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேக்கு அடுத்து போக மாட்டாங்க. வேற சொல்யூஷன், இந்த இடத்துல வேற என்ன நம்பர் போடுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? தட் இஸ் வாட் ஆக்சுவலி பேக் ட்ராக்கிங். இப்போ அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஐ வில் ட்ரை அனதர். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இஸ் பேக் ட்ராக்கிங் அப்படின்னா என்னன்ற ஒரு ஓவர்வியூ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஸோ பேக் ட்ராக்கிங் வந்து ஆல்வேஸ் ஃபாலோஸ் 4 ஸ்டெப்ஸ். ஒன்று, சூஸ் பண்ணுங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அந்த சேஞ்சஸை ரிவர்ட் பேக் பண்ணுங்க அண்ட் தென் எகெயின் இன்னும் வேற ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் யூ ஜஸ்ட் நீட் டு undo it. And then what you need to do? You need to choose another. So that is what. Try பண்ணுங்க, ரிகர்ஸ் பண்ணுங்க, பேக் ட்ராக் பண்ணுங்க, எகெயின் அனதர் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க, ரிகர்ஸ் பண்ணுங்க, பேக் ட்ராக் பண்ணுங்க, எகெயின் அனதர் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் வாட். ஜென்ரல் அல்கோரிதம் ஆஃப் பேக் ட்ராக்கிங் என்னது? சூஸ் ஒன் ஆப்ஷன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் வந்து அந்த சாய்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா அன்டூ பண்ணுங்க. தென் அனதர் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? This is what backtracking means. Okay, so everyone are clear about what is backtracking. So recursion அப்படினா என்ன? Calling the method again and again. Okay, backtracking na try பண்ணி it's a kind of trial and error. Backtracking related leak code problems கண்டிப்பா வந்து சால்வ் பண்றேன். பிஃபோர் தட் நமக்கு வந்து ஒரு பேஸ் ஐடியா கிடைச்சிடட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேக் ட்ராக்கிங்கோட சிம்பிள் ஜாவா டெம்ப்ளேட்னு வச்சுக்கலாமே. ஸோ பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட். ஓகே, இப்போ பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் வந்து ஒரு மெத்தடை டிஃபைன் பண்றேன், வாய்டு பேக் ட்ராக்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் வாய்ட் பேக் ட்ராக்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இஃப். ஓகேங்களா? இஃப்க்குள்ள ரிகர்ஷன்ல நம்ம என்ன பண்ணோம்? பேஸ் கண்டிஷன் கொடுத்தோமா? அதே மாதிரி இங்கேயும் பேஸ் கண்டிஷன் கொடுத்துட்டு, இந்த பேஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஓகே, தட் சொல்யூஷன் ஐ வாண்ட் டு டூ. பிரிண்டர் சொல்யூஷன்
ஓகே அண்ட் தென் வந்து ரிட்டர்ன். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன் கொடுக்கணும். பேஸ் கண்டிஷனுக்குள்ள எனக்கு வந்து என்ன சொல்யூஷன் பிரிண்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்னா ஃபார் லூப்ல ஈச் பாசிபிள் சொல்யூஷன்ஸையும் நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, ஈச் பாசிபிள் சாய்ஸையும் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஆஃப்டர் தட் இப்ப மேக் சாய்ஸ், backtrack, undo choice, undo choice. So இந்த மாதிரி தான் அது ப்ராசஸ் பண்ண போகுது. ஓகேங்களா, ஸோ த திங் இஸ் பேக்ட்ராக்கிங்கும் ரிகர்ஷனுக்கும் நமக்கு என்ன தேவைன்னா பேஸ் கண்டிஷன் தேவை. அந்த பேஸ் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். தென் வந்து பேஸ் கண்டிஷனுக்குள்ள இஃப் யூ ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் மெத்தட் டு ரன் அந்த மெத்தடை நம்ம கொடுக்குறோம். தென் ரிட்டர்ன் சிம்பிள். அந்த பேஸ் கண்டிஷன் அட்டைன் ஆயிடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, தென் இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈச் பாசிபிள் சொல்யூஷன்ஸையும் நம்ம டிராவர்ஸ் பண்ணி அந்த சாய்ஸ் போகணும். அது ஒர்க் ஆகலைன்னா பேக் ட்ராக் பண்ணணும். பேக் ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம நான் வந்து சேஞ்சஸா அன்டூ பண்ணணும். ஓகே, சேஞ்சஸை அன்டூ பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னன்னா பேக் ட்ராக்கிங் அப்படிங்கும்போது நேம் இட் செல்ஃப் பேக் ட்ராக்கிங். பேக் ட்ராக்கிங்னா பின்னாடி என்ன நடந்துச்சோ அதை நான் ட்ராக் பண்ணுறேன் தான். அதில் எனக்கு தெரிஞ்சது என்னது, நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் நான் வந்து என்ன பண்ணணும், சேஞ்சஸாக அன்டூ பண்ணணும். அப்போ அன்டூ சாய்ஸ் அப்படின்றது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் அன்டூயிங் இட் இஸ் நாட் அ பேக் ட்ராக். ஓகே, பேக் ட்ராக்னா அது ஒர்க் ஆகலைன்னா அந்த அதாவது வந்து நான் வந்து ஒரு வேலை போறேன், அந்த வேலை போகும்போது டெட் எண்ட் வந்துருச்சுன்னா ஐ நீட் டு கம் பேக் டு தி ஸ்டார்ட். அங்க இருந்து தான் எகைன் நான் வந்து போக முடியும். அப்ப என்னால ஸ்டார்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னா தென் இட் இஸ் நாட் அ பேக் ட்ராக்கிங். ஸோ undo changes is very important in the backtracking solution. எப்படி வந்து ரிகர்ஷன்ல ரிகர்சிவ் காலும் பேஸ் கேஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி பேக் ட்ராக்கிங்ல undoing the changes is also very important. ஓகே, பேக் ட்ராக்கிங்ல undoing the changes is also very important. this line வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. So the first thing நான் வந்து generate all binary strings ன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஓகேங்களா, இதுல first 0 0 0 0 0 1 1 0 and 1 1. ஓகேங்களா, this is the பைனரி ஸ்ட்ரிங்ஸ். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0வும் 1ம் எனக்கு தனித்தனியா வேணுமா. ஓகே, 0 1 அண்ட் தென் வந்து 0 1. இப்போ நான் என்ன பண்ணணும், 0 கூட 0வையும் 1ஐயும் நான் எகைன் அண்ட் எகைன் ஆட் பண்ணணும். கரெக்டா 2 times I want to add that. ஸோ 0 0 and then 0 1 and then என்னது 1 கூடயும் நான் 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணும் 1 0 1 1. So the solution is 0 0 0 1 1 0 1 1 எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஐ ஹாவ் 2 choices. நான் வந்து 0 and 1 ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா, இப்போ இந்த இதுக்கு வந்தாலும் ஐ வாண்ட் டு ஆட் 0 0 0 0 0 1 then 0 1 0 0 1 0 1 1 then 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் ஒவ்வொரு இதுலையும் ஐ ஹாவ் 2 things. ஒன்று 0 அண்ட் இன்னொன்று வந்து 1. அப்ப இதை நான் எப்படி ஜென்ரேட் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப நான் வந்து ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். தட் மெத்தட் நேம் இஸ் சம்திங் பப்ளிக் ஸ்டாட்டிக் மெத்தடாவே கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் வாய்டு தென் ஜெனரேட். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிறேன், ஸ்ட்ரிங் str அண்ட் தென் வந்து நம்பரும் வாங்கிக்கலாம், இன்ட் நம்பர். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் str.length வந்து str.length equal to n இருந்துச்சு அப்படின்னா, அதாவது n அப்படிங்கும்போது இப்போ நான் 2 அப்படின்னு சொல்றேன்னா எனக்கு வந்து
என்ன வரணும் 2 அப்படிங்கும்போது திஸ் 0 and 1ஓட காம்பினேஷன்ஸ் எல்லாமே வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் லென்த் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு n இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் ஐ வாண்ட் டு டூ system டாட் அவுட் டாட் println ஆஃப் str அண்ட் ரிட்டர்ன். ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கண்டிஷன் போட்டு சொல்யூஷனை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே பேஸ் கண்டிஷன் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் பிரிண்ட் சொல்யூஷனை பிரிண்ட் பண்ணுமோ அந்த பிரிண்ட் சொல்யூஷன் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா I am going to recursively call generate string கூட it is an auto generated code so நான் இதை delete பண்ணிக்கிறேன். string கூட நான் வந்து first என்ன add பண்ணணும்னா 0 add பண்ணணும். add பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும் n again send பண்ணணும். after that string கூட நான் என்ன add பண்ணணும் 1 add பண்ணி again n send பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கு இல்லைங்களா அந்த மெத்தடை கால் அந்த மெத்தட் எழுதிக்கலாம். இதில் வந்து ஜென்ரேட்டு இங்கே வந்து எம்டி ஸ்ட்ரிங் அண்ட் என் வந்து 2ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே இஃப் ஐ ரன் திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் தென் ஐ வில் டெல் யூ பை டீபக்கிங். சி 2 அப்படின்னதையும் 0 0 0 1 1 0 1 1 எனக்கு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் த டீபக்கர் இன் போத் ஆஃப் திஸ் பிளேசஸ் அண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் டீபக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னோட லென்த் n வந்து 2 அண்ட் என் ஸ்ட்ரிங்கோட லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்றதால இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஐ எம் கோயிங் டு do the step over. Okay after this in the generate stringல என்னோடது 2 and then வந்து string கூட நீங்க வந்து add பண்ணீங்க அப்படின்னா string கூட நீங்க add பண்ணும்போது எனக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஜென்ரேட் பண்ணும்போது string again வந்து 2 and then வந்து again நான் ரன் பண்றேன். now it is 0 0. ஓகே இப்போ 0 0 அப்படின்னது என்ன ஆகும் it will print and return. ஓகே தென் நெக்ஸ்ட் வரும் 0 1 ஐ மீன் 1 ஆட் பண்ணுறேன். இப்போ எகெயின் நம்ம ஆட் பண்ணுவோம் 0 1 print ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகிடும் அண்ட் தென் இட் கோஸ் எகைன் ரன்னு. இங்கே கன்சோல் வந்தீங்கன்னா 0 0 1 1 வந்திருக்கு. எகெயின் வந்து ஸ்ட்ரிங் 2 1 0 1 0 தென் எகெயின் வரும் 1 1 வருது. ஆஃப்டர் திஸ் ஸ்ட்ரிங் வந்து ஒரு வேளை 3 இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கம் டோட்டலி அவுட். ஓகேங்களா இப்போ வந்து என்னன்னா n வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்க வரைக்கும் தான் இங்கே ப்ராசஸ் ஆகும். அது தாண்டிடுச்சுன்னா இட் வில் கம் அவுட். இப்போ நான் வந்து 5 கொடுக்குறேன். லெட் மீ ரன் இட் அகைன். C5 கொடுத்தா 5க்கு எத்தனை வருதுன்னு பாருங்களேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் வில் ப்ராசஸ் திஸ் ஒன் அண்ட் தென் வந்து எகைன் இட் வில் ப்ராசஸ் திஸ் ஒன். ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் backtracking. ஓகே அண்ட் நான் வந்து பேக்ட்ராக்கிங்னு சொன்னேன். ஆனால் வந்து இதில் பேக்ட்ராக்கிங்க்கு அண்டோ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல் வந்து இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்களா we can say that this is a recursion because வந்து நம்ம இதில் ஏன் வந்து recursion யூஸ் பண்ணியிருக்கேன் பேக்ட்ராக்கிங் யூஸ் பண்ணலன்னு யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். எனிவன் இதில் ஒரு ஹிண்ட் இருக்கு. இதில் வந்து என்ன சொல்கிறது ஒரு மைன்யூட் திங் இருக்கு. ஐ மிஸ்ட் அவுட் பிகாஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி யாராச்சும் கமெண்ட்ல சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் யூ ஹாவ் மிஸ்ட் அவுட். இது வந்து பேக் ட்ராக்கிங்கா ஃபர்ஸ்ட் the thing is data structures using Java is going on in our channel.
ஓகேங்களா? ஓகே. So anyone, what is happening? Is it a backtracking one? நோ, இது வந்து ஆக்சுவலி பேக் ட்ராக்கிங் கிடையாது. இட் இஸ் அ ரிகர்சிவ் வேல தான் நான் பண்ணியிருக்கேன். ரிகர்சிவ் வே அப்படின்னா என்னது? காலிங் த மெத்தட் எகைன் அண்ட் எகைன். ஸோ காலிங் திஸ் மெத்தட் எகைன் அண்ட் எகைன் ரிகர்சிவ்ல இது இட் இஸ் ஹேப்பன். அண்ட் தென் த திங் இஸ், ஏன் இதுக்கு வந்து நான் சேஞ்சஸ் அன்டூ பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்கு பை பேசிக்கலி இம்யூட்டபிள். ஸோ அன்டூயிங் வந்து தேவையில்லை அப்படின்றதால ஐ ஹாவ் டன் only using recursion. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் ரிகர்ஷன் மூலமாக நான் பண்ண ஒரு விஷயம். இட் இஸ் நாட் ஹேவிங் பேக் ட்ராக்கிங், அதாவது சேஞ்சஸை அன்டூ பண்ணுறதுக்கான விஷயம் இங்கே இல்லை. இஃப் ஐ எம் நாட் டூயிங் த அன்டூ சேஞ்சஸ் தென் இட் இஸ் நாட் அ பேக் ட்ராக்கிங். அப்போ இது வந்து ரிகர்ஷன். அப்போ பேக் ட்ராக்கிங்க்கு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் நான் போடலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பேசிக்காக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு பேக் ட்ராக்கிங் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் வந்து அது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். பட் சோஃபார் வந்து நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன். இட் இஸ் நாட் அ பேக் ட்ராக்கிங், இட் இஸ் அ ரிகர்ஷன். நேற்று நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த ரிகர்ஷன் தான் இது. ஓகேங்களா? ஓகே. இப்போ பேக் ட்ராக்கிங்க்கு நான் என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, இப்போ 1,2 இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஜென்ரேட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் திஸ். இதோட சப்செட்ஸ் என்னென்னலாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி இருக்கும், தென் வந்து எம்டி இல்லாமல் 1 இருக்கும், தென் வந்து எகெயின் சிம்பிளி 2 இருக்கும், ஆஃப்டர் தட் வந்து 1,2 இருக்கும். ஸோ தோஸ் ஆர் ஆல் த பேக் ட்ராக்கிங், ஐ மீன் தோஸ் ஆர் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் த 1,2. ஸோ இதை வந்து நான் பேக் ட்ராக்கிங் மூலமாக அட்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்னா, டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு சால்வ். ஓகேங்களா? ஓகே. இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு சென்ட் த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அரே அண்ட் தென் வந்து லிஸ்ட் சென்ட் பண்ண போறேன். ஸோ இன்ட் இண்டெக்ஸ் தென் இன்ட் நம்ஸ். இது வந்து அரே. நான் வந்து அரே ஆஃப் இதை கொடுத்து தான் வந்து அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து அதுலேருந்து சப்செட்ஸ் எல்லாம் கேட்க போகிறோம். கரெக்டுங்களா? அண்ட் தென் வந்து சிம்பிளி ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர், ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதையும் நான் இங்கே சென்ட் பண்ணிடுறேன். இந்த மெத்தட் வந்து எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு பேக் ட்ராக்கிங் மட்டும் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்கட்டும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இதில் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து நம்ஸோட லென்த் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். இஃப் இண்டெக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த் அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து சிம்பிளி ஐ வாண்ட் டு பிரிண்ட் த லிஸ்ட் அண்ட் தென் ரிட்டர்ன். ஸோ என் லிஸ்ட்டில் ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் ஆல் த டேட்டா அபவுட் த என்னென்ன சப்செட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் என் லிஸ்ட்ல வச்சிருப்பேன். அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இஃப் தட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டெம்ப்ளேட் படி பேஸ் கண்டிஷனை சொல்யூஷனை பிரிண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கிறத நான் கொடுத்துட்டேன். தென் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் சாய்ஸ் மேக் பண்ணணும். கரெக்டா? ஸோ சாய்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, I'm going to take a list dot add of nums dot index. இப்போ 0th indexல என்ன இருக்கு? என் நம்ல 0th indexல என்ன இருக்கும்? 0th indexல நான் வந்து 1 கொடுத்துருக்கேன். அப்போ 1ன்றது இருக்கும், அதை நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன், எகைன் இந்த மெத்தடை கால் பண்ண போறேன். இந்த மெத்தட் நான் எப்படி கால் பண்ண போறேன், ரிகர்சிவ் கால் மாதிரி சால்வ்ன்ற மெத்தடை நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸ் கூட +1 கொடுக்கணும். ஆஃப்டர் தட் அந்த நம்ஸையும் லிஸ்டையும் நான் வந்து சென்ட் பண்ணணும். ஓகே. தென் இஃப்
this is not going to attain me the exact solution. நான் என்ன பண்ணணும்னா I want to do the undo changes. ஸோ undo பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், லிஸ்ட்டில் இருந்து அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிடணும். இஃப் இட் இஸ் நாட் வாட் ஐம் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிடணும். தென் எகெயின் என்ன பண்ணணும், இப்போ நான் அதை அன்டூ பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இண்டெக்ஸ் டாட் லென்த்தோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை நான் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து நான் எகெயின் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு கால் இட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். இண்டெக்ஸ் பிளஸ் 1 நம்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா, அதை நான் சென்ட் பண்ணுறேன். இங்கே நான் சிம்பிளாக ஐ வில் டெல் யூ பை டீபக்கிங். கண்டிப்பாக இது வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நான் டீபக்கிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் அ மினிட். இன்ட்டு நம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இதில் நான் என்னென்ன சென்ட் பண்ணுறேன்னா 1ஐயும் 2ஐயும் சென்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் நான் வந்து என்ன பண்ணுறேன், சால்வ்ன்ற மெத்தடை சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கால் பை இனிஷியல் இண்டெக்ஸ் 0 அண்ட் தென் வந்து நம்ஸ்ன்ற அரே. ஆஃப்டர் தட் நியூ அரே லிஸ்ட்டை நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். சிம்பிளி லெட்ஸ் see what is going to happen. 1 second. ரன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1,2 1 2 எம்டி எல்லாமே வந்துருச்சு. பட் இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு வேணும் இல்லையா. நான் வந்து சிம்பிளி ஒரு டீபக்கர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். எல்லா லைன்லையும் நான் வந்து டீபக்கரை பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தட் நான் வந்து பிளேன்னு சொல்லி நெக்ஸ்ட் லைன் போய்க்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டீபக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மெத்தடை கால் பண்ணும்போது 0 அண்ட் தென் வந்து 1 2ன்ற அரேவை நான் கால் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எம்டி அரே லிஸ்ட். இப்போ இங்கே வரும்போது லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். என்னோட இண்டெக்ஸ் என்ன 0. ஓகேங்களா, நம்ஸ் ஆஃப் 0 என்ன, ஸோ 1 செகண்ட். நம்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது இங்கே என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். கரெக்டுங்களா. இப்போ நான் நெக்ஸ்ட் போகும்போது நம்ஸ் ஆஃப் 0 1ஆ இருக்கும்போது நான் என்ன ஆயிடுறேன், சைஸ் வந்து இப்போ என்னோட லிஸ்டோட சைஸ் வந்து 1 ஆயிடும். பிகாஸ் வந்து நான் இங்கே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து இண்டெக்ஸ் வந்து 0 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். நம்ஸ் அரே வந்து 1,2 தான். இப்போ நான் எகெயின் வந்து இங்கே போகும்போது இப்போ இந்த மெத்தடை சால்வ்ன்ற மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா. இந்த சால்வ்ன்ற மெத்தடை கால் பண்ணதையும் ஏன் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாமல் மேலே போச்சு அப்படின்னா, ஐ ஹவ் கால்டு தட் மெத்தட் ரிகர்சிவ்லி. நான் அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன்னா அது என்ன பண்ணும், இந்த மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன்னா இட் வில் கோ ஹியர் and it will check index வந்து which is equal to nums dot length. இங்க பாத்தீங்கன்னா index என்ன 1. அப்ப 1 equal to 2 இல்ல. அப்ப என்னன்னா இது ரன் ஆகாது. எகைன் இங்க வரும். ஓகேங்களா, எகைன் அங்க வரும்போது லிஸ்ட்ல நான் நம்ஸ் ஆஃப் 1ன்றப்ப என்ன ஆட் பண்ணுவேன், 2ன்றதை ஆட் பண்ணுவேன். கரெக்டா. இப்ப 2ன்றதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எகைன் இட் வில் கால் த சால்வ் மெத்தட். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட லிஸ்ட்ல 2 டேட்டா இருக்கு, 1ம் இருக்கு 2ம் இருக்கு. ஸோ வந்து எனக்கு இதை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்க கன்சோல் பார்த்தீங்கன்னா 1,2 பிரிண்ட் ஆயிருக்கும். ஆஃப்டர் தட் இப்போ என்னன்னா இந்த மெத்தட் கால் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. இந்த மெத்தட் கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படிங்கும்போது இப்போ என்னோட லிஸ்டோட சைஸ் என்னது 1,2ங்கும் போது 2. அப்போ லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா என்னோட லிஸ்டோட சைஸ் இப்போ என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். கரெக்டுங்களா. இப்போ வரும்போது என்னோட லிஸ்டோட சைஸ் 1, இண்டெக்ஸ் வந்து 1, நம்ஸ் வந்து 1,2. எகைன் இப்போ சால்வ்ன்ற மெத்தடை கால் பண்ணும்போது இப்போ இண்டெக்ஸ் 2. ஓகேங்களா. இண்டெக்ஸை நான் எதுவுமே பண்ணலை, நான் என்னோட லிஸ்டோட சைஸை தான் நான் சேஞ்ச் பண்ணேன். அப்போ என்ன ஆகும், இட் வில் பிரிண்ட் த 1ன்றதை பிரிண்ட் பண்ணிடும்.
then again it will see, it will come out. இப்போ வந்து வெளில வந்துருச்சா, இப்போ இதை ப்ராசஸ் பண்ணாது, இப்போ அண்டூல தான் போய் பண்ணுவோம். நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும், இப்போ அண்டூல போய் பண்ணும்போது எகைன் வந்து லிஸ்டோட சைஸை ரிமூவ் பண்ணும். இப்போ 0. இப்போ இண்டெக்ஸ் வந்து 1, நம்ஸோட லென்த் என்னவா இருக்கு, 2வா இருக்கு. அப்போ என்ன பண்ணும், எகைன் ரன் பண்ணா ஃபர்ஸ்ட் இதுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இதில் நான் எகைன் வந்து நம்ஸோட 1ல என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ அதை நான் ஆட் பண்ணுவேன், அன்பிரிண்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் தட் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு தென் எகைன் ப்ராசஸ் பண்ணி நான் சிம்பிளி ஐ வில் பிரிண்ட் இட். ஓகே, this is how it is happening. So backtracking அப்படிங்கும்போது இந்த undo changes is very important. இந்த undo இல்லை அப்படின்னா we cannot say that it is a backtracking. Okay, so is everyone clear about how this is working and backtracking na என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்குங்களா? ஐ டோன்ட் வாண்ட் நீங்கள் வந்து இப்போ இந்த செஷன் மூலமாகவே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் இஸ் பேக் ட்ராக்கிங். பேக் ட்ராக்கிங்னா என்னென்ன இருக்கும், விச் வி கேன் சே எதை ரிகர்ஷன்னு சொல்லலாம், எதை பேக் ட்ராக்கிங்னு சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கா? Okay, only 1% got an idea about what is backtracking. Okay, இப்போ இதை எகைன் இன்னொருக்கா சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஏன் இங்கே ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், கரெக்டா? அப்போ லிஸ்ட்டில் ஒரு டேட்டா வரும். ஆஃப்டர் ரிகர்ஷன் நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு கம் பேக் டு தட். ஸோ அதனால தான் நான் அண்டூ சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக ஸோ அதை அண்டூ பண்ணுறதுக்காக நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அண்டூ அப்படின்றது நான் ஒன்று பண்ணால் அப்படிதான் தான் இட் இஸ் அ பேக் ட்ராக்கிங். அது இல்லாமல் நான் இந்த லைனே இல்லைங்க, இப்போ நான் வந்து சால்வ்னு எகைன் அண்ட் எகைன் கால் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு பேர் என்னவா இருக்கும், ரிகர்ஷனாக இருக்கும். ஸோ ரிகர்ஷன்னாலும் பேக் ட்ராக்கிங்னாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த சேம் மெத்தடை தான் நான் கால் பண்ண போகிறேன். ஆனால் இதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, பேக் ட்ராக்கிங்ல யூ வில் டூ சம் அண்டூயிங். ஆனா வந்து நார்மல் ரிகர்ஷன்ல நீங்க அண்டூ எல்லாம் பண்ண மாட்டீங்க, ஒரு பேஸ் கேஸ் கொடுப்பீங்க, அந்த மெத்தடை எகைன் கால் பண்ணுவீங்க. தட் இஸ் வாட் பேக் ட்ராக்கிங் அண்ட் ரிகர்ஷன். ஸோ இப்போ ரிகர்ஷனுக்கும் பேக் ட்ராக்கிங்க்கும் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ரிகர்ஷன் இட் கால்ஸ் த ஃபங்க்ஷன் இட் செல்ஃப். பேக் ட்ராக்கிங்கிறது ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃபும் ஹேப்பன் ஆகும். அண்ட் தென் வந்து ஒன்ஸ் இட் இஸ் டன் அண்டூயிங் சாய்ஸஸ் வில் ஆல்சோ ஹேப்பன். ரிகர்ஷன்ல சாய்ஸஸ் அண்டூ ஹேப்பன் ஆகாது. ஆனால் பேக் ட்ராக்கிங்ல ஆல்வேஸ் ப்ரீவியஸ் ஒன்னை நான் அண்டூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ரிகர்ஷன் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாத்து தான் இருக்கும், அந்த பாத்துக்குள்ள நீங்க போய் தான் ஆகணும். ஆனா பேக் ட்ராக்கிங்கிறது ஏபிசின்னு 3 பாத் இருந்தா 3க்குள்ளேயும் நீங்க போகணும். ஓகேவா? தென் ரிகர்ஷனுக்கு வி கேன் சே எக்ஸாம்பிள் வந்து ஃபேக்டோரியல் அண்ட் ஆல். பேக் ட்ராக்கிங்க்கு நம்ம இப்போ போட்ட சப்செட்டு சுடோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நோ ரைட், இட் இஸ் ஆல்சோ ட்ரையல் அண்ட் எரர். நம்ம ட்ரை பண்ணுவோம், இஃப் நாட் வந்து நம்ம எகைன் ரிவர்ட் பண்ணி நம்ம எகைன் ட்ரை பண்ணுவோம். தட் இஸ் வாட் ரிகர்ஷன், ஐ மீன் சுடோக்கா. அதுவும் வந்து பேக் ட்ராக்கிங் மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பேக் ட்ராக்கிங்னா என்ன? பேக் ட்ராக்கிங் வி கேன், இப்போ ஒரு இன்டர்வியூவர் வந்து பேக் ட்ராக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா வி கேன் சே லைக் backtracking solution which is going to use recursion, but not every recursive solution is backtracking. Okay, so backtracking அப்படின்னா you always need an changes to be reverted back, and then வந்து
it also needs to have the base case. Okay, இப்போ பேக் ட்ராக்கிங்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 சாய்ஸஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு 2 வழியில போகணும். இப்போ நீங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. 2 வே இருக்கு. ஒரு வே வந்து டெட் எண்ட் போகும். இன்னொரு வே தான் உங்களுக்கு சொல்யூஷன் தரப்போகுதுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு வேக்குள்ள போயிட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வந்து அங்கிருந்து ரிவர்ட் பேக் பண்ணி எகைன் அடுத்த வேல போய் சொல்யூஷன் நீங்க அச்சீவ் பண்ணணும். அப்ப 2 சாய்ஸஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ 2 இப்போ இருக்கு. இதே வந்து 2 இல்லாம n நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் திஸ் பேக் ட்ராக்கிங் இஸ் 2 பவர் n. ஓகேங்களா? 2 பவர் n அப்படின்னா எப்பயுமே டைம் காம்ப்ளெக்ஸ் நீங்க வந்து இப்போ டிஎஸ்ஏ லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றதால நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்க்குறோம். டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது உங்கள் சொல்யூஷன் வந்து ரன் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டியை இன்னுமே வந்து ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 4 டிஷ் குக் பண்ணுறீங்கன்னா அந்த 4 டிஷ் குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும். தட் இஸ் வாட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. 4 டிஷ்ஷை 2 பேர் சேர்ந்து பண்ணா அரை மணி நேரத்துல பண்ணிடுவீங்க. இதே ஒருத்தவங்க பண்ணா 1 hour ஆகும் அப்படின்னா தட் வேரிஸ். ஸோ பேசிக்கா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா உங்களோட சொல்யூஷன் எவ்வளோ ஃபாஸ்டா எனக்கு சொல்யூஷன் தரப்போகுது, அதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? இப்போ என்னோட பேக் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் எல்லாமே வந்து எவ்ரி 2 சாய்ஸஸ் எல்லா டைமும் இது வந்து 2 பவர் n ஆர்டர் ஆஃப் n அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் இஃப் ஐ எம் ஹேவிங் n டைம்ஸ் n வேஸ் இருக்கு அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒன்ஸ் போயிட்டு வருவேன். ஸோ இட் இஸ் சம்திங் நான் போவேன், போயிட்டு எகைன் திரும்ப வருவேன். அண்ட் தென் வந்து எகைன் போவேன், போயிட்டு திரும்ப வருவேன், போவேன் திரும்ப வருவேன், போவேன் திரும்ப வருவேன். ஸோ த சொல்யூஷன் இஸ் சம்திங் எனக்கு அந்த வழியில வந்து டெட் எண்ட் வந்துருச்சுன்னா நான் எகைன் திரும்ப வந்துட்டு எகைன் அடுத்தவே தேடணும். ஸோ த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் 2 பவர் n. ஓகே, so do you guys understood about the backtracking? ஸோ ஒன் மோர் பேக் ட்ராக்கிங்கில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரிகர்ஷன் மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. இட் வில் டேக் சம் டைம். ஓகே, பிகாஸ் வந்து பேக் ட்ராக்கிங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்ததையுமே எனக்கு பேக் ட்ராக்கிங் வரலை அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண அது வரும். ஓகேங்களா? கன்ஃபியூசிங்காக இருக்குது தானே? என்ன கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக எனக்குமே கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. என்னன்னா, என்னோட கன்ஃபியூஷனும் உங்கள் கன்ஃபியூஷனும் சேமான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த லைன் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ரன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வருது, இங்க ரிமூவ் ஆனதையும் எகெயின் இங்க போகுது. அண்ட் தென் இந்த 2 லைனும் ஆட் ஆக மாட்டேங்குது. பட் ஒரு சால்வ்ன்ற மெத்தட் நான் கால் பண்றேன்னா அது எப்படி ப்ராசஸ் ஆகணும்? இங்க வரணும், இதெல்லாம் ப்ராசஸ் ஆகணும். தென் இங்க நான் சால்வ்ன்ற மெத்தட் கால் பண்ணும்போது இட் நீட்ஸ் டு கம் ஹியர். அண்ட் தென் இங்க எல்லாமே ப்ராசஸ் ஆயிட்டு தான் எகெயின் இங்க கீழே வரணும். ஆனா வந்து இந்த இடத்துல அந்த ஒர்க்கிங் வந்து லிட்டில் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. The same thing for you also.
ஸோ நம்ம வந்து எகைன் டீபக் பண்ணுவோம். நான் வந்து என்ன நினைச்சேன்னா எனக்கு மட்டும்தான் இந்த டவுட் இருக்கோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உங்களுக்கும் அந்த டவுட் இருக்கு. ஓகே, லெட்ஸ் ட்ரை எகைன் டீபக்கிங். இப்போ நான் இதை வந்து எகைன் டீபக்ல ஸ்டார்ட் பண்றேன். சி, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லென்த் செக் பண்ணுது. லென்த் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனதையும் இட் இஸ் கம்மிங் ஹியர் அண்ட் ஆடிங் வாட் எவர் ப்ரெசென்ட் இன் த லிஸ்ட் டு த வாட் எவர் ப்ரெசென்ட் இன் த நாட் வாட் எவர் ப்ரெசென்ட். இப்போ வந்து 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னா 1 இருக்கு. அந்த 1 வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்குது. ஓகே, எகைன் வந்து உள்ள வருது. சால்வ்ன்ற மெத்தட் கால் பண்ணும்போது இட் இஸ் ஆல்சோ நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ உள்ள வந்து இப்போ வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப என்னோட லிஸ்ட்ல 1ம் 2ம் இருக்கு. என்னோட இண்டெக்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா which is index வந்து which is equal to 2 and then வந்து nums of length 2. அப்ப என்ன ஆகும்? it will print that. print பண்ணிட்டு it is returning. return அப்படிங்கும்போது எனக்கு என்னன்னா ரிட்டர்ன் ஆக இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, நார்மலா நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் கம் அவுட் ஆஃப் த மெத்தட். ஆனா இது என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க, இந்த ரிட்டர்ன் அப்படின்றது என்ன பண்ணிருக்கு? இட் சிம்பிளி கேம் அவுட் ஆஃப் திஸ் பிளாக். ஆனா ரிட்டர்ன் அப்படின்றது நார்மலா ரிட்டர்ன்ன்றது என்ன பண்ணும்? இட் வில் கம் அவுட் ஆஃப் த எக்ஸிகியூஷன். கரெக்டுங்களா? ஸோ இங்க ஒரு டவுட், why this return is not going out of this and வந்து இங்க ஏன் வருது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாருக்கிட்டையாச்சும் ஆன்சர் இருக்கா? ஸோ எனக்குமே இது தெரியல. ரிட்டர்ன் அப்படின்றது எக்ஸிகியூஷனை ஹோலா ஸ்டாப் பண்ணும். ஆனா இங்க இட் இஸ் ஹேப்பனிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. வை? நேத்து ரிகர்ஷன் பார்க்கும்போது கூட நான் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆச்சு? அந்த பேஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா என்ன ஆகும்னா இட் வில் கம் அவுட் ஆஃப் த ஹோல் எக்ஸிகியூஷன். ஆனா இங்க இந்த ரிட்டர்ன்ன்றது என்ன ஆயிருக்குன்னா இந்த 2 லைனை மட்டும் விட்டுட்டு இங்க வந்திருக்கு. வை? ஆக்சுவலி இது வந்து எனக்கு வந்த கொஸ்டின். ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லல, பட் இது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இன்னும் பேக் ட்ராக்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறேன். ஸோ என் கொஸ்டின் கரெக்ட் தானே? உங்களுக்கும் அந்த கொஸ்டின் வருதா? ஓகே, நான் சொல்றேன். இப்போ ரிட்டர்ன் அப்படின்றத ஆக்சுவலா என்ன பண்ணும்னா, இவ்வளோ நேரமா நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்தா இட் வில் கம் அவுட் ஆஃப் த எக்ஸிகியூஷன். கரெக்டா? ஸோ ரிட்டர்ன் அப்படின்றது என்டையர் ப்ரோக்ராமை வந்து ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஆக்சுவலா பேக் ட்ராக்கிங் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்படின்றதால தான் பேக் ட்ராக்கிங் வரைக்கும் இவ்வளோ நாளா வந்து ரிட்டர்ன் அப்படின்றது எப்படி ப்ராசஸ் ஆச்சுன்னா, நீங்க ரிட்டர்ன் கொடுத்தீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு நார்மல் ரிகர்ஷன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, நம்ம ரிகர்ஷன் எக்ஸாம்பிள் போயிட்டு இங்க பாருங்க, நீங்க ரிட்டர்ன் கொடுத்துருப்பீங்க. ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்? இட் வில் கம் அவுட். ஏன்னா சி, என்னோட ரிட்டர்ன் வந்து நம்மளோட என்டையர் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது. இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணும்? இட் வில் ரிட்டர்ன் சம்திங் அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து கேஷ் பண்ணி எனக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணும். கரெக்டா? ஸோ த திங் இஸ், ரிட்டர்ன் அப்படின்றது என்னோட என்டையர் ப்ரோக்ராமை குவிட் பண்ண போறது கிடையாது. ஸோ ரிட்டர்ன் டஸ் நாட் ஸ்டாப் மை என்டையர் ப்ரோக்ராம். அது என்ன பண்ணும்னா என்னோட கரண்ட் ஃபங்க்ஷன் காலை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? ரிட்டர்ன் வில் ஸ்டாப் என்னன்னா வந்து என்னோட கரண்ட்
காலை மட்டும்தான் வந்து ஸ்டாப் பண்ணும். என்னோட கரண்ட் கால் என்னது, இந்த கால் தான். ஸோ இந்த கரண்ட் காலை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணும். ஸோ அதனாலதான் இங்க ரிட்டர்ன் அப்படின்னதையும் என்னோட கரண்ட் காலான இது ஹேப்பன் ஆக மாட்டேங்குது. திஸ் லைன் இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த கால் வந்து ரிட்டர்ன் ஹேப்பன் ஆகாது. அண்ட் நவ் this is the only call it is going to happen. So previous call வந்து என்ன ஆகும்னா still it is on the something return அப்படின்றது. wait again வந்து நான் ரன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். see இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு லைனா லைன் பை லைனா லெட்ஸ் ஹாவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை டீபக்கிங்ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ டீபக்கிங்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்க வருது. ஓகேவா? இந்த இண்டெக்ஸோட லென்த் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகாததால இட் இஸ் கம்மிங் ஹியர். லிஸ்ட்ல வந்து 1 ஆட் ஆகுது. தென் சால்வ்ன்ற மெத்தட் கால் பண்ணி எகைன் வந்து இதுக்குள்ள வரல. then it is coming out. again இப்போ என்ன ஆகும், 1 and 2 gets added. then solveன்ற மெத்தடை கால் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்னா this is equal. அப்போ வந்து system.out.println of list அப்படிங்கும்போது it will print the list and return. இப்போ இந்த ரிட்டர்னுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சால்வ் வந்து போகாது. ஏன்னா அந்த கரண்ட் கால் இஸ் ரிட்டர்ன். அந்த கரண்ட் காலை நான் வந்து எண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே? ஸோ நவ் த திங் இஸ் நான் கரண்ட் காலை எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் வந்து இவ்வளோ நாளாக நம்ம நினச்ச மாதிரி இட் இஸ் நாட் பிஹேவிங். ரிட்டர்ன் அப்படின்றது என்னோட கரண்ட் காலை இட்ஸ் டன். ஆஃப்டர் தட் இப்போ என்ன ஆக போகுதுன்னா நான் இப்போ மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணால் இப்போ என்னோட லிஸ்ட்ல இருக்கிற 1,2ல நான் மைனஸ் பண்ணனா 1 இருக்கு. இப்போ நான் வரேன். இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும், இண்டெக்ஸ் வந்து 1 + 1 2. நான் வந்து லிஸ்ட்ல இருந்து 1 ரிமூவ் பண்ணிட்டேன். அப்பனா என்னவா இருக்கும்னா 1 2. இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். சி இண்டெக்ஸோட லென்த் வந்து 2 அண்ட் தென் இதை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ என்னன்னா சி இப்போ வந்து இந்த ரெண்டும் ரன் ஆகுமான்னு பார்ப்போம். ஓகே? இஃப் ஐ டூ ரிட்டர்ன் தென் வந்து வெளியில வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிமூவ்க்கு தான் வருது. ஏன் ரிமூவ்க்கு வருதுன்னா இந்த ரிட்டர்னோட கால் இஸ் ஆல்ரெடி டன். இந்த லிஸ்ட் டாட் ஆடும் சால்வும் என்ன ஆயிருக்குன்னா ஆல்ரெடி இட் இஸ் டன். அண்ட் தென் வந்து இப்ப எனக்கு ரிட்டர்ன்னு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிமூவ்ல இருந்து வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்க என்ன ஆக போகுதுன்னா இட் இஸ் எகைன் கோயிங் டு கால் இட். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப எகைன் கால் பண்ணும், இட் இஸ் நாட். தென் வந்து இப்ப வந்து எனக்கு ரிட்டர்ன் இங்க வரல. புரியுதா? இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வரல. இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் கண்டிஷன் அதுக்குள்ள போகாதங்காட்டிக்கு இந்த மெத்தட்ஸ் இந்த எல்லாமே எனக்கு ப்ராசஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இப்ப இண்டெக்ஸ் வந்து 2 இருக்கும்போது ரிட்டர்ன் இப்ப எங்க போகும்னா எகைன் ரிமூவ்க்கு தான் போகும். ஏன்னா என்னோட ஸ்டாக்ல இந்த 2 லைனும் என்னவா இருக்குன்னா நான் ஆல்ரெடி முடிஞ்சிட்டேன். எப்பவுமே நான் வந்து எகைன் அண்ட் எகைன் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்க வரமாட்டேன். இட் வில் ஆல்வேஸ் கோ டு த லிஸ்ட் டாட் ரிமூவ். ஸோ லிஸ்ட் டாட் ரிமூவ்ல எகைன் அண்ட் எகைன் அது போகும்போது இஃப் திஸ் கண்டிஷன் பிகம்ஸ் அது வெளியில வரும். தென் ஒன்ஸ் அதாவது இங்க இந்த கண்டிஷன் முடிஞ்சு இந்த சால்வும் வந்து என்னோட பேக் ட்ராக்கிங் அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியில போயிடுச்சுனா தான் என்னோட ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ நவ் யூ ஆர் கிளியர் ஆன் திஸ். ரிட்டர்ன் அப்படின்றது என்னோட கரண்டா நான் என்ன கொடுக்குறேனோ அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து அது வந்து ப்ராசஸ் பண்ணாது. ஓகே, இஸ் இட் கிளியர் நவ்? ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் டேக் அ ஸ்னாப் ஆஃப் திஸ் கோடு. ஓகேங்களா? உண்மையை சொல்றேன், இதை 4 டைம் 5 டைம் வந்து நீங்க டீபக் பண்ணி நீங்க பேப்பர்ல போடுங்க. டீபக் பண்ணி ஏன் இந்த லைன் வந்து ப்ராசஸ் ஆலான்னு சொல்லிட்டு நீங்க போடுங்க. தென் யூ வில் கெட் அன் ஐடியா.
சிம்பிளி நான் சொல்றதால ஒரு ஒண்ணு கிடைச்சிருக்கும். நீங்க போடும்போது இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல. That's why. So in the week, Saturday and Sunday, if I am available, recursion and backtracking related problems நான் இந்த வீக்ல என்னென்னலாம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுக்கிறனோ அந்த ப்ராப்ளம்ஸ் லீட் கோட்ல இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல். So can we move with that? Okay. Okay. 10 more minutes are there. If you have any questions, let me know, or else வந்து நம்ம wind up பண்ணிக்கலாம். So one more announcement is I'm also taking online Java course. அந்த கோர்ஸ்ல நீங்க என்ரோல் பண்ணணும் அப்படின்னா as I already mentioned நீங்க வந்து லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்க. ஸோ தட் வந்து உங்க queries எல்லாமே நான் வந்து ஆன்சர் பண்றேன். தட் கோர்ஸஸ் நான் வீக்கெண்ட் கோர்ஸாக இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து வீக் டே கோர்ஸஸ் ஆல்ரெடி கோயிங் ஆன். Anyone interested to learn Java microservices, Spring Boot microservices and all, நீங்க வந்து பிங்க் பண்ணுங்க. I will try to answer your queries and I was telling you past 1 or 2 months-ஆவே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபார்ம் வந்து அட்டாச் பண்றேன் so that you can enrollனு சொல்லிட்டு. பட் ஐ எம் நாட் கெட்டிங் டைம் டு கிரியேட் த ஃபார்ம். ஸோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்குள்ளே ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த போஸ்ட் அண்ட் ஆன் வீடியோ ஆல்சோ நான் அப்லோட் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் என்ரோல் தட் கோர்ஸ். அது வந்து ஐ கேன் சே தட் இட்ஸ் அன் அஃபோர்டபுள் தான். நீங்கள் வந்து ஒன்ஸ் கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டு ஆஸ் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி தெரியும். நான் எப்படி வந்து லைவ் செஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதை விட 100% வந்து நான் அந்த செஷனுக்கு வந்து இன்புட் கொடுப்பேன். ஸோ யூ வாண்ட் டு லேர்ன் எவ்ரி திங் from top to bottom on Java Spring Boot microservices. Just ping me on LinkedIn or one week குள்ள வந்து நான் ஃபார்ம் அட்டாச் பண்றேன். If you are interested you can fill out also. Okay. So front endமே வந்து I am just started to upload videos on front end also because நிறைய பேர் வந்து front end எப்படி வந்து integrate பண்றோம், front end சைடும் சொல்லி கொடுங்க, back end front end ரெண்டுமே சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ நான் வந்து வீடியோ ஆல்ரெடி HTML ரிலேட்டட் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னும் 1 வீக்குள்ள வந்து CSS ஆல்சோ ஐ வில் அப்லோட். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் அவுட் ஆன் த ஃப்ரண்ட் end ஆல்சோ. ஸோ யூ ஹாவ் எனி queries, let me know or else we will wind up the session. Okay, if there is no queries, let us wind up. Thank you so much for watching our video. Thank you so much. We'll see you tomorrow with another kind of data structure topic. Okay. Thank you so much. உங்களுக்கு என்ன ரெக்வெஸ்ட் இருந்தாலும் C++ வேணும்னு கேட்டீங்க, அந்த மாதிரி என்ன ரெக்வெஸ்ட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் வந்து ஐ வில் கம் அப் வித் அ பிளான் தட் ஓகே இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு வரும். ஓகே. Thank you so much for all of your support and watching our video. Thank you. Bye bye.